சென்னையில் நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனி அணி ஸ்பெயின் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டரங்கம் மற்றும் மதுரையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையகத்தின் ஹாக்கி விளையாட்டரங்கம் ஆகிய இரு இடங்களிலும் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி தொடங்கியது. இந்த தொடரின் இறுதிப் போட்டி சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்றது. 7 முறை சாம்பியன் பட்டம் பெற்ற ஜெர்மனி அணி முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற ஸ்பெயின் அணியுடன் களமாடியது. இரண்டு அணிகளுமே ஆட்டத்தின் தொடக்கத்தில் சமமான பலத்தையே வெளிப்படுத்தின. போட்டியின் முதல் பாதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி அணி முன்னிலை வகித்தது. ஆட்டத்தின் இரண்டாம் பாதியில் ஸ்பெயின் அணி கோல் அடித்து ஆட்டத்தின் இறுதியில் 1-1 என்ற கோல் கணக்கில் இரு அணிகளும் சமநிலை வகித்தன. பின்னர் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 3-2 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி அணி வென்றது. இந்த வெற்றியின் மூலம் தொடர்ந்து ஜெர்மனி 8வது முறையாக ஜூனியர் ஹாக்கி உலகக் கோப்பையை வென்றுள்ளது. பெனால்டி ஷூட் அவுட் முறையில் சிறப்பாக விளையாடி ஜெர்மனியின் வெற்றிக்கு வித்திட்ட கோல் கீப்பர் ஜாஸ்பர் டிட்ஷர் ஆட்ட நாயகன் விருது பெற்றார். தொடரின் சிறந்த கோல் கீப்பருக்கான விருதையும் அவர் தட்டிச் சென்றார். முன்னதாக அர்ஜென்டினா அணியும் இந்திய அணியும் வெண்கலப் பதக்கத்திற்காக மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதல் பாதியில் அர்ஜென்டினா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் இருந்தது. தொடர்ந்து இரண்டாவது பாதியில் சிறப்பாக ஆடிய இந்திய அணி அடுத்தடுத்து கோல் அடித்து அசத்தியது. ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 4-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை தட்டிச் சென்றது. இந்தியா அர்ஜென்டினா போட்டியில் சிறப்பாக விளையாடிய இந்திய வீரர் அன்மோல் ஈக்கா ஆட்ட நாயகன் விருது பெற்றார். ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை வரலாற்றில் 9 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைத்துள்ளது. அவங்களுக்கு இது ஒரு இட்ஸ் a great opportunity to learn something. ஏன்னா 3 குவார்ட்டர் வரைக்கும் 2-0 டவுன், 3rd குவார்ட்டரில் வந்து நீ பவுன்ஸ் பேக் பண்ணோம், நீ வந்து ஃபைட் பேக் பண்ணோம், அதுக்கப்புறம் 4-2 வின் பண்ணோம். அது நார்மலாக ஒரு ஆளுக்கு வந்து யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கெல்லாம் டஃப்பான சுச்சுவேஷன். பட் இவங்கள அந்த ப்ரெஷரை மேனேஜ் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் அட் எ டைம் அவங்கள எடுத்துருச்சு. அதனால தான் இந்த ரிசல்ட்டு. வெண்கலம் வென்ற இந்திய ஹாக்கி வீரர்களுக்கு வெண்கலப் பதக்கத்தையும், 2வது இடம் பிடித்த ஸ்பெயின் அணி வீரர்களுக்கு வெள்ளிப் பதக்கத்தையும் தமிழ்நாடு துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.